எனக்கு உண்மையில இப்ப அந்த பாட்டு தாங்க ஞாபகம் வருது. பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானம் எங்கன்னு கேக்குறீங்களா? இந்தியா முழுசும் ஊத்திட்டு தான் இருக்கு. ஆனா நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ளே பொத்துக்கிட்டு ஊத்துதுன்னா பாருங்க அந்த கட்டடம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டப்பட்டிருக்குன்னு. 1300 கோடி அம்பேல் ஆகி போச்சுங்க. 1300 கோடி ஊழல்ல காணாம ஆக்கியிருக்கு இந்த மைனாரிட்டி பிஜேபி மோடி அரசு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, மழை கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்குங்க டெல்லியில. இந்த மழைக்கு ஒரு மழைக்கு தாக்கு பிடிக்கல இவ்வளோ பெரிய கட்டடம். அது கூட நம்ம வீடு மாதிரி சின்ன கட்டடம்லாம் கிடையாது, மிகப்பெரிய கட்டடம். அந்த கட்டடமே தாக்கு பிடிக்காம தாரையா தண்ணி உள்ள ஒழுகிட்டு இருக்கு. சரி ஒழுகிருச்சியே, அந்த தண்ணி வெளியே போறதுக்கு ஏதாவது ஏற்பாடு இருக்குன்னா பக்கெட்டை வைக்கிறானுங்க. பக்கெட்டை கொண்டு போய் வச்சு அதுல ஒழுகிற தண்ணியை பிடிக்கிறாங்கன்னா இந்த படம் இந்த காணொளி உலக நாடுகள் புறம் பார்த்துட்டு புளிச்சுன்னு துப்புறானுங்க நம்ம மேல. என்னையா இந்த கும்பல் இப்படி இருக்கு, இதுங்கெல்லாம் ஆட்சியில பண்ணி என்னையா பண்ண போதுங்க, என்னையா அறிவியல் இருக்கு அப்படின்ற அளவுக்கு நம்மள கேள்வி கேட்கிற அளவுக்கு ஆக்கி போச்சு இந்த நாடு. சரி இதுதான் இப்படின்னா இந்த நாடாளுமன்ற கட்டடம் எதுக்குயா புதுசா அப்படின்னா, இல்ல காசு இருக்குல்ல அதனால நாங்க கட்டுறோம். 90 வருஷம் பழமையான நாடாளுமன்ற கட்டடம் அப்படி கிங்கு மாதிரி அப்படி நிக்குதுங்க. புது கட்டடம் கட்டினதுல இருந்தே ஒளியிட்டு தான் இருக்கு. இது 3வது முறை. ஏற்கனவே கட்டி முடிச்சதுல இருந்து இந்த கட்டடம் ஓட்ட உடசலா தான் இருக்கு. நீங்க 2020 நம்ம ஒரு திட்டம் போடுறாரு. ஒரு நாடாளுமன்றத்தை கட்டிட்டோம்னா காலத்துக்கும் நம்ம பேர் நிலைக்கும்னு அவருக்கு ஒரு நப்பாசை. சரி யார் அப்பா வீட்டு காசு, ஊராங்காசு தானே, வழி தேங்காயை எடுத்து பிள்ளையாருக்கு உடைச்சிருவோன்னு உடைக்கிறாரு. அதுல 20,000 கோடி எடுத்துட்டு போய் அந்த ஏரியாவில் சுத்தி கட்டடம் கட்டுறாரு. அதுல ஒரு கட்டடம் தான் இந்த ஜெனரல் விஸ்டான்ற புதிய நாடாளுமன்ற கட்டடம். 1300 கோடி ரூபாய்க்கு கட்டுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரதமர் இருப்பதற்கான ஆடம்பர மாளிகை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் ஆடம்பர மாளிகை கட்டிக்கிட்டோம்னா மற்றவங்க எல்லாம் நம்மளை குறை சொல்லுவாங்க மாப்பிள்ள, அதனால போனா போகுது, இங்க குடியரசுத் தலைவருக்கு ஒரு மாளிகை கட்டி விடு அப்படின்னு குடியரசுத் தலைவருக்கு ஒரு ஆடம்பர மாளிகை. இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க. ரைட்டு, 2020 பிளான் போட்டு அடிக்கல் நாட்டியாச்சு. 2023 மே மாசம் கட்டடத்தை கட்டி முடிச்சாச்சு. சரி செப்டம்பர் மாசம் 2023 திறந்து வச்சாச்சு. சரி நல்லது உள்ளதா இருக்கணும்ல. என்னைக்கு திறந்தானுங்களோ அன்னையில இருந்து தலைவலிங்க, என்னைக்கு திறந்துச்சுங்களோ அன்னையில இருந்து அடிதடி சண்டை தாங்க. திறப்பு விழாவே நிம்மதியா நடந்துச்சா? காரி மொழிகிற மாதிரி தானே நடந்துச்சு. திறப்பு விழா அன்னைக்கு என்ன நடந்துச்சு, இந்த நாட்டினுடைய முதல் குடிமகள் திரௌபதி முர்மு அம்மா குடியரசுத் தலைவர், அவரை கூப்பிட்டுருக்கணும்ல. ஆனா அவரை கூப்பிடல. ஏன்னா அவங்க ஒரு பழங்குடி விதவை பெண். விதவை பெண்ணை கூப்பிட்டா இந்த கட்டடம் நாசமா போகும், திறப்பு விழா நல்லா இருக்காது, குத்தமாயிரும், தீட்டாயிரும் அப்படின்னு யோசிச்ச இந்த கும்பல் அந்த அம்மாவை கூப்பிடல. இந்த ஊர் உலகத்துல இருக்கிற ஓட்டாண்டி சாமியார்களை பூரா மொத்தமா கொண்டு வந்து உள்ள இறக்கிட்டாங்க. இந்த சாமியார் கும்பல் பூரா மொத்தமா வந்து உள்ள இறங்கிருச்சு. இங்கிட்டு பார்த்தா நடிகைகளா இறக்குறாங்க, இங்கிட்டு பார்த்தா தனியா வந்து செங்கோலை வைக்க போறோம், செங்கோல் தான் ஆட்சி மாற்றத்தினுடைய அறிகுறி அப்படின்னு அதுக்கு ஒரு உருட்டு கதை, அதுக்கு ஒரு வீடியோ. என்னையா சரி என்னத்தையும் பண்ணியா, நடிக்கிற நடிப்பு இருக்குல்ல, சிவாஜி எல்லாம் இருந்தாருன்னா நெஞ்சு வழியிலே செத்துருப்பாரு. என்னம்மா ஆக்ட் கொடுக்குறாயா, காசுக்கு மேல கூவுறாயா அப்படின்னு இருப்பாரு. அந்த ஜி தான் நம்ம ஜி. இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அந்த கட்டடம் திறக்கும் போதே 56 பிரச்சனை. சரி கட்டடத்தை திறந்தாச்சுங்க, சரியா 2-3 மாசத்துலயே ஒரு மழை வருது, மொத்தமா உள்ள தண்ணி பீச்சி அடிக்குது, பயங்கரமா தண்ணி உள்ள போயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல. திறந்து 1-2 மாசத்துலயே உள்ள தண்ணி ஏறிடுச்சு. உள்ள போன நம்ம ஆளுகள்லாம் கதறாங்க எம்பிகளாம். ஏற்கனவே இதுல புராணம் இதிகாசம் பொடலங்கால் லொட்டு லொசுக்குன்னு 50 படத்தை மாட்டி வச்சு இதை வந்து ஒரு பொருள் காட்சி மாதிரி கண்காட்சி மாதிரி ஆக்கி வச்சிருக்க, இது ஒரு நாடாளுமன்ற கட்டடம் மாதிரியா இருக்கு அப்படின்னு ஏற்கனவே அதன் மீது கடுமையான விமர்சனங்களை நம்ம ஆளுக வச்சாங்க. அதெல்லாம் தாண்டி தான் ஒன்னொன்னா உடஞ்சு விழுந்துச்சு. ஒரு மழைக்கு தாங்கல உடஞ்சு விழுகுது, உள்ள தண்ணி ஆறா வருது, தண்ணி வெளியே போறதுக்கு இடம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த ஜெனரல் விஸ்டாவை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், திரும்ப கட்டுவோம் அப்படின்னு மந்திரிகளுடைய ஆலோசனைப்படி எம்பிக்களுடைய ஆலோசனைப்படி நாங்க திரும்ப அதை வந்து கட்ட போறோம், திரும்ப டெண்டர் விட போறோம்னு திரும்ப டெண்டர் விடுறாங்க. திரும்ப டெண்டர் விட்டு
டாய்லெட்டு, பம்பு, பிளம்பிங் வேலையெல்லாம் இருக்குல்ல, பம்பெல்லாம் வைக்கிற வேலை, குழா வைக்கிற வேலை, அது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் கார்ட்போர்டு, அப்புறம் இந்த பெரிய பெரிய பீரோக்கள், இதெல்லாம் அதுக்கப்புறம் திரும்ப இது பண்ணுறான். 1300 கோடி ரூபாய்க்கு ஒரு கட்டடம் கட்டுறேன்னா இதெல்லாம் அப்பயே நமக்கு என்னென்ன தேவைன்னு செஞ்சு வச்சிருக்கணும். இது திரும்பியும் ஒரு டெண்டர் விட்டு இதெல்லாம் செய்கிறாங்க. டாய்லெட் வரைக்கும் அப்படித்தான் இந்த சங்கிய மூளை. சரி, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா டூமு உடஞ்சி விழுந்துருச்சு. இந்த 3 டூமு முன்னாடி இருக்கு, அந்த டூம்ல இருந்து உடஞ்சி கல்லெல்லாம் விழ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்கு ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டெண்டர் விட்டு புதுசாக அதை பராமரிக்கிறாங்க, புதுசாக அதை மராமத்து பார்த்தாங்க. சரி, சென்ட்ரல் விஸ்டா கட்டடத்தை சுற்றி சுற்றி இருக்கிற நிலம் இருக்குல்ல, அதுல எல்லாம் ஆல்டர் பண்றாங்க, புதுசு புதுசா வைக்கணும், புதுசா இது பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஒரு 20 கோடி. ஏற்கனவே 1300 கோடியை நட்டுக்கு நிக்குது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 50-60 கோடியை கொண்டு போய் தெருவில் போட்டானுங்க. சரி, போட்டாச்சு, இடியாவது உருப்பிடுமான்னு பார்த்தா நேத்து நேரம் பெஞ்ச மழையில 1 மணி நேரத்துல மொத்த தண்ணியும் நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ளதாங்க இருக்கு. மொத்தமா நனைஞ்சு போய் குளம் கட்டி நிக்குது நாடாளுமன்றம். உள்ள போக முடியல, வர முடியல. ஒரு வயசானவங்க போய் காரை நிப்பாட்டிட்டு உள்ள போறாங்க, அவங்களால நடக்க முடியல. பாருங்களேன். பாத்தீங்கல்ல, உள்ள போகவே முடியலங்க. அலை அடிச்சுட்டு தண்ணி கிடக்கு. என்னையா கட்டடம் கட்டுனீங்க நீங்க? இந்த தண்ணி மழை பெஞ்சா உடனே ட்ரைனேஜ் ஆகிற மாதிரி அதுக்கு ஒரு வழியை வெளியே இப்போ செட் பண்ணி பொது கால்வாயில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அடிப்படையான விஷயம் அது. ஒரு பெருநகரத்தில் இருக்கிற ஒரு நாடாளுமன்ற கட்டடத்தில் இந்த அடிப்படையான விஷயத்தை கூட இந்த கும்பல் பார்க்கல. சரி, மழையில நனைஞ்சு டூமு விழுந்து அசிங்கப்பட்டு போய் இன்னைக்கும் அசிங்கப்படுதுங்க. இதுக்கு இடையில இன்னொரு அசிங்கம் இருந்துச்சு, பாதுகாப்பு குறைபாடு. 1300 கோடி ரூபாய்க்கு கட்டின இந்த கட்டடத்துல பாதுகாப்பு இல்லாம போச்சு. திடீர்னு 3 இளைஞர்கள் கையில அந்த வண்ண குப்பிகளை எடுத்துட்டு போய் எம்பிகள் இருக்கிற இடத்துல குதிச்சு வண்ண பொடிகளை அப்படி தூவி ஒரு பெரிய பிரளயமே ஆகி போச்சு. அவங்க வண்ண குப்பி பிரச்சனை இல்லை, அவங்கள பிடிச்சி அப்புறம் யார் அவங்கள கூட்டிட்டு வந்தது எல்லாம் பார்த்தா ஒரு பிஜேபிக்காரர் தான் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாரு. எல்லாம் அன்னைக்கு பயங்கரமான பேச்சா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எம்பிக்கள் இருக்கிற பக்கத்துல வண்ண குப்பிகளை கொண்டு வந்து ஒருத்தர் தாக்க முடியும்னா நாளைக்கு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அடிப்பான்ல, என்ன பாதுகாப்பு இருக்கு? அப்ப திரும்ப போடு ஒரு பாதுகாப்புக்கான ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப இந்த கட்டடம் கட்டினதுல இருந்து உடைச்சு 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 உடைச்சுன்னு வாஸ்துக்கு மாத்தி, உடைஞ்சதை மாத்தி, அப்புறம் தண்ணி வெளியே போறதுக்கு திரும்ப மாத்தி, இப்படி மாத்தி மாத்தி கட்டி பல 100 கோடி ரூபாய் மக்கள் படத்தை வெட்டியாக்கியிருக்காரு மோடி. ஊழல் பெருச்சாளிகளாக இருக்கக்கூடிய காவிகளினுடைய அட்ராசிட்டி தான் இன்னைக்கு நொந்து போய் உருக்குலைஞ்சு போய் தண்ணி வழிகிற ஒரு சீனை பார்க்குறோம். சரிங்க, உள்ள போறாங்க, டூம்ல இருந்து வழியுது. ஏற்கனவே ஒரு டூம் கட்டியாச்சு, அது உடஞ்சு விழுந்து 2வது ஒரு தடவை பணம் ஒதுக்கி அது கட்டியாச்சு. இப்ப அந்த டூம்ல தண்ணி ஒழுகுது. உடனே இதுங்க என்ன பண்ணுதுங்க, அந்த தண்ணி வெளியே போறதுக்கு ஆல்டர்னேட் பண்ணாம ஒரு ப்ளூ கலர் பக்கெட்டை தூக்கிட்டு போய் வைக்குதுங்க. வச்சா மேல இருந்து தண்ணி நேரா அதுல விழுகுது. நம்ம ஊர்ல எல்லாம் முன்னாடி நம்ம ஓட்டு வீடுகளை ஒழுங்கும் அங்கங்க, அதெல்லாம் போய் பத்திரம் வச்சு அதை சரி பண்ணுவோம் இல்லையா? அது போல பார்லிமெண்ட் கட்டடத்துக்குள்ள பிளாஸ்டிக் பக்கெட்டை வச்சு தண்ணியை பிடிக்கிறானுங்கன்னா எம்பிட்டு கூறு இருக்குன்னு பாருங்க இந்த கும்பலுக்கு. तुम लोग मत आ जाओ यार इसमें. இதுதான் இன்னைக்கு உலகம் பூரா பேசு பொருள் ஆகி போச்சு, சிரிப்பான விஷயமா ஆகி போச்சு. நாடே சிரிக்குது, யாரோட விடுங்க கோமாளி கூத்து பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சிரிக்குது. இப்பதான் என்ன பண்ணிருக்காங்க, எம்பிக்கெல்லாம் கடுப்பாகி போய் ஏன் எம்பிட்டு படம் தான் அதுக்காக வீணாகுவீங்க அப்படின்னு காங்கிரஸ் சார்பா ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க, ஒத்தி வைப்பு தீர்மானம். முதல்ல இதை பத்தி பேசு, அனைத்து கட்சிகள் இருக்கிற எம்பிக்களோட சேர்த்து ஒரு குழுவை ஃபார்ம் பண்ண, ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தையும் ஆய்வு பண்றதுக்கான ஒரு கமிட்டி. அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற, போறோம் வர்றவங்கலாம் நீ பாட்டுக்கு டெண்டர் விட்டு எல்லா வேலையும் பார்ப்ப. ஆனா இந்த நாடாளுமன்ற கட்டம் அசிங்கப்பட்டுக்கிட்டு எங்களை ஊருக்குள்ள தலை காட்ட விடமாக்கி வச்சிருக்கு, உடனடியா இறங்கி வையா அப்படின்னு நேத்து வச்சு செஞ்சுட்டாங்க காங்கிரஸும் எதிர்கட்சியும். நம்ம ஆளுங்க தான் எது பண்ணாலும் காதில் வாங்காம உட்காந்துருப்பாங்கல்ல,
இன்னைக்கும் காதுல வாங்காம தான் கண்டுக்காம உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனா உலக நாடுகளை கண்டுக்குச்சு. இது எவ்வளவு பெரிய மெகா ஊழல்ல நடந்திருக்கு. மோடி கட்டி 1 வருஷம் ஆகாத பில்டிங்ல 4 முறை இது மாதிரி உடைஞ்சு விழுந்து 3 முறை மழை தண்ணியில வந்து உடைஞ்சு இவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையில ஒரு புதிய கட்டடம் இருக்குன்னா அந்த கட்டட தேவையா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு எம்பிக்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். மக்கள் காவிகளினுடைய ஊழலை காரி உமிழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்.